ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் இந்த விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சு. அதுதான் நம்ம டீப் சீல இருக்கிற கிரியேச்சர்ஸ் எல்லாம் மேலே சர்ஃபஸுக்கு வர தொடங்கின விஷயம். இதை கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஏன் சர்ஃபஸுக்கு வர தொடங்குது? டீப் சீல கடலோட ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரியேச்சர்ஸ் ஏன் மேலே வருது? இதெல்லாம் பற்றி ஆராய போகிறோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில். ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது ஒரு விசித்திரமான சீ கிரியேச்சர். கண்ணே இல்லை, பாடி டிரான்ஸ்லூஷன். இது ஒரு ஏலியன் மாதிரி இருக்கும். இது ஒரு அக்யூரியம் இல்லைங்க, இது கடற்கரைக்கு வந்திருக்க டீப் சீ கிரியேச்சர். அப்படின்னா டீப் சீ கிரியேச்சர் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்களா? இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, வியக்கக்கூடிய விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி பயங்கரமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நாங்கள் இப்போவே அலர்ட்டாக இருக்க தொடங்கணும். இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்களையும் உண்மைகளையும் தான் நாம் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டீப் சீ கிரியேச்சர்ஸ்னால் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இவங்க எல்லாருமே கடலில் அடிப்பகுதியில் இருப்பாங்க. அதாவது சுமார் 1000 மீட்டருக்கும் அடியில் இருக்கிற உயிர்கள் தான் இந்த டீப் சீ கிரியேச்சர்ஸ். நம்ம நேற்று போட்ட மரியானா ட்ரென்ச் வீடியோலையும் இதை பற்றின விஷயங்களை பேசியிருப்போம். மரியானா ட்ரென்ச்சோட பல முக்கியமான விஷயங்களை பேசியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. இந்த டீப் சீ கிரியேச்சர்ஸ் எல்லாமே பார்க்க கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், பார்க்க பயங்கரமாக இருக்கும். அதோட மூஞ்சி, அதோட கண், இதெல்லாம் ரொம்பவே விசித்திரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஏன் இப்படி இருக்குன்னா அவங்க வாழுற இடத்தால. இந்த டீப் சீ கிரியேச்சர்ஸ் கடலில் அடிப்பகுதியில் வாழ்கிறதால அங்கே 0 சன்லைட், எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், கோல்ட் டெம்பரேச்சர்ஸ், ஆக்சிஜன் குறைவால் அவங்களோட பாடி, அவங்களோட ஃபேஸ் ஒரு ஏலியன் மாதிரி இருக்காம். இது கடலோட ஆழத்தில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி படைக்கப்பட்ட உயிரினங்கள். இதெல்லாம் ஏன் கடலில் ஆழத்திலிருந்து மேலே சர்ஃபஸ்க்கு வருது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கான காரணங்கள் சிலர் சொல்கிறாங்க. ஓஷன் வார்மிங். குளோபல் வார்மிங்னால கடல் வெப்பம் கூடிக்கிட்டே போகுதான். அதனால டீப் சீல இருக்கிற டெம்பரேச்சர் கூட சப்ஸ்டலாக மாறிடுதான். இப்படி மாறுறதால ஹீட் சென்சிட்டிவ் கிரியேச்சர்ஸ் எல்லாம் மேலே வர ஆரம்பிக்கிறாங்களாம். ரெண்டாவது, சீக்வேக்ஸ் அண்ட் வல்கேனோஸ். கடலுக்குள்ள நடக்கிற எர்த்குவேக்ஸ், வல்கேனிக் எரப்ஷன்ஸ் அண்ட் சுனாமிஸ். இப்படி விஷயங்கள் டீப் சீ கிரியேச்சர்ஸை டிஸ்டர்ப் பண்ணி அதை கடலுக்கு மேலே தள்ளுறதாகவும் சொல்லப்படுது. மூணாவது, ஆக்சிஜன் குறைவால். ஓஷனில் டிசால்வபிள் ஆக்சிஜன் குறைவாக போகுது. இதால் என்ன நடக்குதுன்னா டீப் சீ கிரியேச்சர்ஸுக்கு போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்காம போகுது. மேலதிகமாக அவங்களுக்கு ஆக்சிஜன் மேலதிகமாக தேவைப்படுறதால இந்த டீப் சீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் மேலே வந்து ஃப்ரெஷ் ஆக்சிஜனை தேடுறதாகவும் சொல்லப்படுது. இதுக்காகத்தான் இவங்க மேலே வராங்கன்னு இன்னொரு ரீசனும் சொல்கிறாங்க. அடுத்ததா, ஹியூமன் ஆக்டிவிட்டி, சப்மெரின் சவுண்ட்ஸ், டீப் சீ மைனிங்ஸ், சோனார் வேவ்ஸ், ஆயில் ட்ரில்லிங். இப்படிப்பட்ட மனிதனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஓஷியனோட எக்கோசிஸ்டத்தை வழி இழக்க செய்வதாக சொல்லப்படுது. முதல்ல நாம் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்படி டீப் சீல இருக்கிற கிரியேச்சர்ஸ் மேலே சர்ஃபஸுக்கு வருதுன்னா இது ஒரு வார்னிங் சைன் தான். இதால் நம்ம ஃப்யூச்சருக்கு என்னென்ன டேஞ்சர் வருதுன்னு பார்க்கலாம். முதலாவது என்னென்னா, ஓஷன் எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுது. டீப் சீ கிரியேச்சர்ஸ் மேலே வர்றது ஓஷன் பேலன்ஸ் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். இது மெரின் லைஃப் எக்ஸ்டிங்ஷனுக்கு வழிவகுக்கலாம். ரெண்டாவது, அன்னோன் டிசீசஸ். இப்படி வார டீப் சீ கிரியேச்சர்ஸில் உடம்புல நிறைய பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியாததும் நாம் கண்டுபிடிக்க முடியாததுமா இருக்கும். இது ஹியூமன் இம்யூனிட்டிக்கு அன்ஃபெமிலியராக வரக்கூட சான்சஸ் கூடவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, கோஸ்டல் அட்டாக்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். சர்டன் டீப் சீ கிரியேச்சர்ஸ் வெனோமோஸாக இருக்கலாம். நம்ம கோஸ்டல் ஏரியாவில் ஸ்விம் பண்ணும்போது அது எங்களையே பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டேஞ்சர் என்னென்னா, கிளைமேட் டிசாஸ்டர் சிக்னல்ஸ் வரலாம். இது ஒரு பிக் ரெட் ஃப்ளாக். கடல் வெப்பம், ஐஸ் மெல்ட்டிங், சீ லெவல் ரைஸ் எல்லாமே கையில் கலந்த ஒரு ரியாலிட்டியாக இருக்குது இந்த கிளைமேட் டிசாஸ்டர் சிக்னல்ஸுக்கு. இதிலிருந்து இப்போ நாம் எப்படி சேஃபாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம். முதலாவது என்னென்னா, நாம் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணிக்கொள்ளணும். பிளாஸ்டிக், ஆயில் ஸ்பில்ஸ், கெமிக்கல் வேஸ்ட் இதெல்லாம் கடலுக்கு போகாமல் தடுக்கணும். டீப் சீ மைனிங், இல்லீகல் ஃபிஷிங் இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த ஸ்ட்ரிக்ட் லோவை ஃபாலோ பண்ணணும். டீப் சீ கிரியேச்சர்ஸை சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணி ரிசர்ச் முடிவுகளால் ப்ரிவென்டிவ் ஆக்ஷனும் எடுத்துக்க முயற்சிகள் செய்யணும்.
இப்போ டீப் சீ கிரியேச்சர்ஸ் மேலே வர்றது நாளைய நாளில் இது ஒரு பெரிய என்வாயர்மெண்டல் டிசாஸ்டருக்கான கதவு திறப்பாக இருக்குது. இது ஒரு வார்னிங் பெல் தான். நேச்சர் நம்மளை எச்சரிக்குது. இன்னும் நேரம் இருக்கும் போதே நாம தான் மாற்றத்தை கொண்டு வரணும். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி ரியல் சயின்ஸ் ப்ளஸ் அவேர்னஸ் கண்டென்ட்டை பார்க்க மாஸ் டெமி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay curious, stay safe.